ஹாய், ஹாவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை சாதம், எக் ரைஸ். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா அது கிளறி வேக தட்டி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நல்லா கிளறிட்டு அதை வெந்த உடனே அது எண்ணெயில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும். அதே வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் 2 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிடணும். நறுக்கி வச்சதை எடுத்து போட்டு நல்லா பொன்னிறம் வரந்தண்டி நல்லா தாளித்து விடணும். தாளித்து விட்டுட்டு ஒரு தக்காளி 1 நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்சதை எடுத்து போட்டுட்டு அந்த தக்காளி வேகந்தண்டியும் நல்லா வதக்கி விடணும். அதை தக்காளி வேகந்தண்டி நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை இடித்து வச்சுக்கணும். இஞ்சியும் பூண்டு நல்லா இடித்து வச்சுக்கிட்டு அதை எடுத்து போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். அதை அந்த கொஞ்சம் லேசாக பச்சை வாசம் போகந்தண்டியும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதை கரம் மசாலா, சிக்கன் மசாலா போட்டுட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போடணும். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு அதை நல்லா வதக்கணும். முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, ஒரு சொட்டு மட்டும் தண்ணி ஊற்றணும். ஒரு சொட்டு மட்டும் தண்ணி ஊற்றி லேசாக பச்சை வாசம் போதண்ணி வதக்கிட்டு முட்டையை போட்டுட்டு அதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை தூவி நல்லா கிளறி வச்சுட்டு சாப்பாடை ஆற வச்சிடணும். இதை அடுப்பை ஆஃப் பண்ணி விடணும். நம்ம இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு தான் சாப்பாடை போட்டு நல்லா வதக்கணும். முதல்ல சாப்பாடு ஆறின அதில் முட்டையோடு சேர்த்து போட்டு கலர்னா நம்மளுக்கு முட்டை சாதம் ரெடி. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி இருந்துச்சு? கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். வாங்க சாப்பிட்லாம்.